ஹலோ மேட்ஸ், ஹாய் ஹவ் ஆர் யூ? எல்லோரும் எப்படி இருக்கீங்க மேட்ஸ்? யா, ஸோ இன்னைக்கு டே 6. ஸோ ஃபைனலி 1 வீக் கிட்ட நம்ம வரப்போகிறோம். அண்ட் என்னெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் இந்த டே 6ல் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அண்ட் வழக்கம் போல் டே 6ஆக இருந்தாலும் சரி, டே 100ஆக இருந்தாலும் சரி, என்னுடைய டிசிப்ளின் ரொட்டீனை நான் மாற்றக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். நம்பர் 1, நைட்டு 10 o'clock படுத்துடுறது, காலையில் 4:30க்கு எந்திரிக்கிறது. அதே தான் இன்றைக்கும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ 4:30க்கு எந்திரிச்சேன், 5:30க்கு மேலே போய் வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 6:15 வரைக்கும் நான் வாக்கிங் பண்ணேன், 3/4 மணி நேரம், கிட்டத்தட்ட 5000 ஸ்டெப்ஸு நடந்ததுக்கப்புறம் இந்த 5000 ஸ்டெப்ஸு 10,000 ஸ்டெப்ஸு இந்த கணக்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த கணக்குள்ளே நீங்கள் இன்றைக்கி மாட்டிக்காதீங்க. ஓகே, இட்ஸ் மை ரிக்வெஸ்ட். ஏன்னா அது நமக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம். நமக்கு எது ரொம்ப தேவைன்னா 2 விஷயந்தான். ஒன்று, எவ்வளோ நேரம் நடக்கிறோம், இன்னொன்று எவ்வளோ தூரம் நடக்கிறோம். இந்த 2த்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்று 1 மணி நேரம் நடக்கணும், இல்லை 1/2 மணி நேரம் நடக்கணும், இந்த மாதிரி ஏதாவது கால்குலேஷன் வச்சுக்கோங்க. இல்லைன்னா 1 கிலோமீட்டர் நடக்கணும், 2 கிலோமீட்டர் நடக்கணும், 5 கிலோமீட்டர் நடக்கணும், இந்த மாதிரி ஏதாவது கால்குலேஷன் வச்சுக்கோங்க. ஸ்டெப்ஸ் கால்குலேஷன் உங்களால் பண்ண முடியாது, அது சாத்தியமில்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன மாதிரி இந்த மாதிரி வாட்ச் வாங்குவீங்க, இல்லைனா ஆப்பிள் வாட்ச் வாங்குவீங்க, இல்லைனா உங்கள் ஃபோன்லேயே சில ஆப்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணுவீங்க. பட் எதுவுமே அக்யூரேட்டுங்கிறது கிடையாது. ஓகே, அக்யூரேட்டு 2 தான். ஒன்று டிஸ்டன்ஸ். இப்போ உங்கள் ஊர்லேயே உங்களுக்கு ஒரு கிரவுண்ட் இருக்கும், இல்லைனா உங்களுக்கு ஒரு ரோடு இருக்கும். இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு. ஒரு கிரவுண்டை ரவுண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னா, செட் அ கிளாக். ஒரு 6 o'clock நீங்கள் நடக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 7 வரைக்கும் நடக்கணும்னு 6க்கு நடக்க ஆரம்பிங்க. 7க்கு ஒரு அலாரம் வைங்க. அலாரம் முடிஞ்சோடனே வீட்டுக்கு வந்துடுங்க. அலாரம் முடிச்சோடனே வீட்டுக்கு வந்துடுங்க. இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு டிஸ்டன்ஸ் தெரியலனா கூட பிரச்சனை இல்லை. அலாரம் வச்சு நீங்கள் உங்களுக்கு டைமை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப்ஸை கால்குலேட் பண்ணாதீங்க. ஸ்டெப்ஸை மைண்டில் ஏற்றி ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. டோன்ட் கெட் இன் டு த ஸ்டெப்ஸ் கவுண்ட். அது ஒரு மித்து. ஓகே, அடுத்து எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். ஆப்வியஸ்லி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் இல்லை, அதுக்கு முன்னாடி பிராணாயாமம் பண்ணேன். பிராணாயாமம் ஒரு 10 minutes பண்ணேன் இன்றைக்கி. எப்போவுமே இவ்வளோ நாள் 5 நாளாக நான் டே 5 வரைக்கும் நான் 5 minutes தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி டே 6லேருந்து நான் 10 minutes பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் பிராணாயாமம். ஸோ பிராணாயாமம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டேரெக்டாக புஷ்அப். ஓகேவா, பாடி வெயிட் எக்ஸசைஸ் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். புஷ்அப் நான் பண்ணேன். புஷ்அப் நான் இந்த தடவை எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா 4 செட்டு பண்ணியிருக்கேன். நேற்று வரைக்கும் நான் 3 செட்டு பண்ணேன். ஏன்னா நேற்று நான் என்னுடைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், டே 5 வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, என்னுடைய வெயிட்டு ஒரு 40 grams கூடிருச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை நான் மைண்டில் வச்சுக்கிட்டு இன்றைக்கிலேருந்து நான் என்னுடைய புஷ்அப் எல்லாமே நான் பண்ணக்கூடிய எல்லா எக்ஸசைஸுமே நான் 4 sets நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சில எக்ஸசைஸ் நான் 3 sets தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அது என்னென்னங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் பண்ண எக்ஸசைஸ் 4 செட்டு. அதில் நம்பர் 1 புஷ்அப்பு. ஒரு செட்டுக்கு 10, 2வது செட்டுக்கு 7 எடுத்தேன், அடுத்த செட்டுக்கு 7, 4வது செட்டுக்கு 8 எடுத்தேன். ஓகேவா, என்னால் கண்டினியூஸாக 10 எடுக்க முடியல. ஏன்னா என் பாடி வெயிட் ஜாஸ்தி. நான் கிட்டத்தட்ட 115 கிலோ இருக்கேன். ஓகேவா, அதனாலேயே எனக்கு சரி ஃபஸ்ட்டு செட்டு நம்ம அப்போ தானே பூஸ்டப்பாக இருக்கோம், வாக்கிங் முடிச்சிருக்கோம், பிராணாயாமம் பண்ணியிருக்கோம், அப்படியே உடம்பு அப்படியே கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் எடுத்தோடனே அந்த ஃபஸ்ட்டு செட்டுக்கு 10 போட்டுறோம். அதுக்கப்புறம் ஒரு 15 to 20 seconds கேப்புக்கு அப்புறம் அடுத்த செட்டு, அதுக்கப்புறம் 15 to 20 seconds கேப்புக்கு அப்புறம் அடுத்த செட்டு. ஆனால் ஒவ்வொரு செட்லேயும் நான் 10 போடணுங்கிறது தான் என்னுடைய டார்கெட். ஆனால் அந்த டார்கெட்டை நான் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி என்னுடைய வெயிட்டுக்கு அதிகமான பெயின் கொடுத்து நான் ஸ்ட்ரெஸ் ஆக விரும்பலை. ஸோ எனக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா, மோர் தேன் கெட்டிங் ஸ்ட்ரெஸ். இது என்ன தெரியுமா, இந்த பாட்டு பக்கத்தில் பொங்கல் நடக்குது, அதனால் இப்போ திடீர்னு பாட்டு போட்டிருக்கானுங்க. இவ்வளோ நேரம் போடலை, அதனால தான் நான் அந்த வீடியோவே ஆரம்பித்தேன். இப்போ திரும்ப போட்டிருக்கானுங்க. பட் ஓகே, நிப்பாட்டிட்டானுங்க. எப்படியோ நிப்பாட்டுறவங்களோ போடுறாங்க, நம்ம பேசுகிறத பேசிடுவோம். ஸோ இந்த செட்டெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 4 செட்டு பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் பண்ணது ரெகுலர் க்ளூட் பிரிட்ஜ் எக்ஸசைஸ். இந்த ரெகுலர் க்ளூட் பிரிட்ஜ் எக்ஸசைஸ் அதே 4 செட்டு தான். ஒரு செட்டுக்கும் 20 counts பண்ணேன். ஓகே, ஸோ இது நம்மளுடைய அப்டமனுக்கும் ஸ்பைனுக்கும் பெல்லிக்கும் ரொம்ப நல்லது. இதையும் நான் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து ஒரு 30 seconds இல்லை 1 minute கேப் எடுத்ததுக்கப்புறமா நான் பண்ணது இது புதுசாக நான் பண்ணேன். அது என்ன பண்ணேன் அப்படின்னா, பைசைக்கிள் க்ரன்ச்சஸ் பண்ணேன். பைசைக்கிள் க்ரன்ச்சஸ் 3 செட்டு தான் பண்ணேன். 3 செட்டில் ஒரு செட்டுக்கு
10 கவுண்ட்ஸ் பண்ணேன். ஸோ 2வது 10 கவுண்ட்ஸ், 3வது 10 கவுண்ட்ஸ் நான் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ அடுத்து 4வது என்ன எக்ஸசைஸ்னால் அதுவும் புதுசாக தான் பண்ணேன். மவுண்டைன் கிளைம்பர்ஸ் பண்ணேன். மவுண்டைன் கிளைம்பர்ஸும் அதே மாதிரி தான். மவுண்டன் கிளைம்பர்ஸ் ஆல்சோ ஈச் சைடு, அதாவது இப்படி கையை வச்சுட்டு நம்ம இந்த பக்கம் நம்ம காலை இருக்கணும். ஸோ ரைட்டு ஒரு 10, இந்த பக்கம் ஒரு 10, இது ரெண்டும் சேர்த்து ஒரு செட்டு. ஸோ இந்த மாதிரி நான் 3 செட்டு பண்ணிக்கிட்டேன். ஸோ மொத்தம் 60 கவுண்ட் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து புஷ்அப், செகண்டு ரெகுலர் க்ளூட் பிரிட்ஜு, தேர்டு பைசைக்கிள் க்ரன்ச்சஸ், ஃபோர்த்து மவுண்டைன் கிளைம்பர்ஸ். இதை முடித்ததுக்கப்புறமா நான் அஞ்சாவது நான் பண்ணுறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அது ஏர் ஸ்குவாட்ஸில் என்னடா கஷ்டம், இதெல்லாமே நீ கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிட்டே, அதில் என்ன உனக்கு கஷ்டம் அப்படின்னா, எனக்கு ஸ்குவாட்ஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல நின்று நான் என் மொத்த பாடி வெயிட்டையும் இறக்கி மொத்த பாடி வெயிட்டையும் இறக்கும்போது காற்றா இறங்கிடுது. ஆனால் ஏற்றும் போது இருக்குல்ல, என்னுடைய ஃபுல் ப்ரெஷர் என்னுடைய காலில் போட்டு தான் நான் ஏற்றுறேன். ஸோ ஏதோ ஒரு கால் அதிக ப்ரெஷர் கொடுத்து ஏற்றுது. மோஸ்ட்லி என்னோடய ரைட்டு கால் தான் அதிகமாக ப்ரெஷர் கொடுத்து ஏற்றுது. அதனாலேயே என்னுடைய ரைட்டு நீ வந்து பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்குது. இது வந்து 3rd டே 4th டே வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் இப்போது பயங்கரமாக குறைஞ்சதுனாலே என்னமோ நான் இன்றைக்கி 4 செட்டு தான் பண்ணேன். 4 செட்டு இல்லை, 3 செட்டு தான் பண்ணேன். அந்த 3 செட்லேயுமே 10 எடுத்துட்டேன். நேற்று டே 5 வரைக்கும் எப்படின்னா, ஒரு செட்டுக்கு 10 எடுத்துருவேன், அடுத்த செட்டு 5, அடுத்த செட்டு 5 தான் முடியும். ஆனால் இன்றைக்கி என்னால் 3 செட்டு தான் எடுத்தேன். ஆனால் அந்த 3 செட்டுமே நான் 10 போட்டேன். ஏன்னா ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக 2 காலுக்கும் கீழே போயிட்டு மேலே வரும்போது 2 காலையும் சமமாக ப்ரெஷர் கொடுத்து தான் நான் மேலே வரேன். ஸோ ஹைலி கான்சன்ட்ரேஷன் பவர் எனக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது மட்டும் தேவைப்படுது. ஸோ அதனால் மைண்டு பாடி எல்லாம் ஒரு சீராக எனக்கு ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கா. எனக்கு இது வந்து மற்ற எக்ஸசைஸை விட இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் இது பழகிறோம். ஐ நோ தட் கன்சிஸ்டன்சியாக நம்ம பண்ண எனக்கு இது ஈஸியாக பழகிறோம். 6வது எக்ஸசைஸ் ஜம்பிங் ஜாக்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஜம்பிங் ஜாக்ஸ். ஸோ ஜம்பிங் ஜாக்ஸ் வந்து 5 செட்டு போட்டேன், ஒரு செட்டுக்கு 10 கவுண்ட்டு. ஸோ மொத்தம் 50. அதுக்கப்புறமா சைட் ஜம்பிங் ஜாக்ஸ், அதான் மூவிங் ஜம்பிங் ஜாக்ஸ். இந்த மூவிங் ஜம்பிங் ஜாக்ஸு இதுக்கு பேராலாம் எனக்கு தெரியாது, இதுக்கு நானே இப்படி ஒரு பேர் வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து ஒரு சைடு, அதாவது ரைட் சைடு நான் திரும்புகிறேன்ல அது ஒரு கவுண்ட்டு, லெஃப்ட் சைடு நான் திரும்புகிறேன்ல அது 1 கவுண்ட்டு. ஸோ மொத்தமாக 1 1 2 2. ஸோ இந்த ஒரு கவுண்ட்டுக்குள்ளே நான் வரும்போது எனக்கு வந்து மொத்தமாக நான் பார்த்தா ஒரு செட்டுக்கு 20 கவுண்ட்ஸ் எடுக்கிறேன். 5 செட்டு எடுக்கிறேன், கிட்டத்தட்ட 100 கவுண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ 100 கவுண்ட்டு இதுக்கு. ஸோ இதுக்கும் 5 செட்டு, ஜம்பிங் ஜாக்ஸுக்கும் 5 செட்டு. இதை முடிச்சுட்டு கடைசியாக தான் நான் பிளாங்க்கு பண்ணுறேன். பிளாங்க் வந்து ஏன் கடைசியாக நான் பண்ணுறேன் அப்படின்னா, மற்ற எதுவுமே பிளாங்க் வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரென்த்து தேவைப்படுது பிளாங்க் பண்ணும்போது. ஸோ இந்த பிளாங்க் பண்ணும்போது மட்டும் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரென்த்து, கான்சன்ட்ரேட் பவர் எல்லாமே தேவைப்படுதா. பிளாங்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நடுவில் நான் பிளாங்க் பண்ணி முடிச்சேன்னா அடுத்து எனக்கு எக்ஸசைஸ் பண்ண தோண மாட்டேங்குது. அதனாலேயே நான் பிளாங்க்கை வந்து கடைசியாக வச்சுப்போன்ட்டு நான் கடைசியாக வச்சேன். எனக்கு பிளாங்க் வந்து கடைசியாக பண்ணும்போது எனக்கு ஒர்க் ஆகுது. ஒரு செட்டுக்கு 20 செகண்ட்ஸ் நிற்கிறேன் ஆஸ் அ பிகினராக. அடுத்து ஒரு 10 நாள் வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன். ஸோ ஒரு செட்டுக்கு 20 செகண்ட்ஸ் 3 செட்டு போடுறேன். ஓகே, இதெல்லாம் 5 செட்டு, இதெல்லாம் 3 செட்டு, இதெல்லாம் 4 செட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை முடிச்சதுக்கப்புறம் இது எல்லாமே நான் பண்ணுறது டெரஸில். இது அவ்வளவுமே ஹோம் ஒர்க் அவுட் தான். முடிச்சுட்டு ஸோ 8:30க்கு அப்புறமா நான் வந்து ஒரு கேரட் ஜூஸ் குடிப்பேன். அந்த கேரட் ஜூஸ் வந்து ஒரு 3/4 டம்ளர் வரும். பெரிய டம்ளருக்கு ஒரு 3/4 டம்ளர். கலோரியை நான் கணக்கே பண்ண மாட்டேன் அந்த கேரட் ஜூஸ்க்கு மட்டும். எனக்கு கேரட் ஜூஸ்க்கு எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு தெரியாது. ஏன்னா ஒரு 1/2 கிலோ கேரட் எடுத்து வைக்கிறோம். அந்த 1/2 கிலோ கேரட்டுக்கு நம்ம கலரி கவுண்ட்டை பார்த்தோம்னா எகுறுது. ஆனால் நான் குடிக்கிற ஜூஸ் இவ்வளோ தான் இருக்குது. அப்போ அந்த சக்கையெல்லாம் கீழே தான் போடுறேன். ஃபைபர் தான், ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. இந்த மாதிரி நான் குடிச்சிட்ருக்கேன். இதை முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து எனக்கே சமைக்க ஆரம்பிப்பேன். நேற்று சமைச்சது என்ன, அதாவது பிரேக்ஃபாஸ்ட் நான் சமைப்பேன். நேற்று என்ன சமைச்சேன் அப்படின்னா மஷ்ரூம் சுக்கா. ஓகேவா, மஷ்ரூம் சுக்கா. நான் வந்து வெஜிடேரியன். ஸோ எனக்கு பக்கா வெஜிடேரியனுங்கிறதுனால எனக்கு என்னெல்லாம் ஃபுட்டு பிடிக்குதோ அதெல்லாம் எனக்கு ஏற்ற மாதிரி இன்டர்ப்ரேட் பண்ணி நான் பண்ணிப்பேன். அப்படி நான் பண்ணது தான் மஷ்ரூம் சுக்கா. கம்மியான ஆயில் விட்டு ஒரு 200 கிராம்ஸ் மஷ்ரூம் போட்டு நான் பண்ணேன். அதனுடைய ப்ரிசைஸ் ரெசிபி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுவும் 3 தோசையும் நான் வச்சு நான் சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது நான் சாப்பிட்டு முடிக்கும்போது மணி வந்து 9:30. ஸோ 9:30க்கு என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது. அதுக்கப்புறமா நான் சாப்பிட்றதுங்கிறது மத்தியானம் 4 மணிக்கு தான். ஸோ 4 o'clock தான் நான் சாப்பிடுவேன். அதோடு சரி,
நடுவில் எதுவும் சாப்பிட மாட்டேன், லஞ்சும் சாப்பிட மாட்டேன், டின்னரும் கிடையாது. அந்த 4ஓட எல்லாமே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் சாப்பிடவே மாட்டேன் 4க்கு அப்புறம் டேரெக்டாக அடுத்த நாள் காலையில் 8:30க்கு கேரட் ஜூஸ் தான். அதுக்கு நடுவில் எதுவுமே கிடையாது. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கும் நான் இருக்கேன். மத்தியானம் இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ப்ரிசைஸ் ரெசிபி நான் கீழே கொடுத்துட்றேன்ல டிஸ்கிரிப்ஷனில். மத்தியானத்துக்கு என்னால் கொடுக்க முடியாது, ஏன்னா மத்தியானம் நானே செய்யலை. மத்தியானம் செய்கிறது எல்லாமே எங்கள் அம்மா தான். ஸோ இன்னொன்று முக்கியமான விஷயம், அதை ஏன் நான் செய்கிறது இல்லை அப்படின்னா, ரொம்ப போட்டு இப்போ நான் ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ கலோரி எடுக்கணும்னா 2400 கலோரி எடுக்கணும். ஒரு வாரத்துக்கு நான் 1 கிலோ குறைக்கணும் அப்படின்னா, ஓகேவா? இதான் கணக்கு. இப்போ 2400 கலோரியை நான் ரொம்ப அளந்து பார்த்து சாப்பிட முடியாது. அதாவது ரொம்ப நம்பர்ஸை என்னால் மண்டையில் ஏற்ற முடியாது, ஏற்றவும் கூடாது, ஓகேவா? டோன்ட் புட் டூ மச் ஸ்ட்ரெஸ் இன்டு த நம்பர்ஸ். ஏன்னா அது உங்களுக்கு எந்த விதத்துலையுமே யூஸ் கிடையாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது உங்களை கன்சிஸ்டன்சியாக வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு 50 நாளைக்கு அப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் எடுத்து வச்சு இந்த நம்பரை கால்குலேட் பண்ணி, அப்போ ஏன்னா நீ எல்லாம் இதை பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் பண்ணுறது எல்லாமே உங்களுக்காக. உங்களுக்கு இந்த ரெசிப்பியில் இவ்வளோ தான் கலோரி இருக்குது, அப்போ ஏன் இந்த ரெசிபி நாமளும் செஞ்சு பார்க்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சில விஷயங்கள் ரொம்பலாம் அளக்க மாட்டேன். எதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கலோரி அதிகமாக கூட்டுது, மெயின் இன்க்ரீடியன்ட். இப்போ மஷ்ரூம் சுக்காலெல்லாம் மெயின் இன்க்ரீடியன்ட் மஷ்ரூம், ஓகேவா? எதை போட்டு செய்கிறோம்? ஆயில் போட்டு தான் செய்கிறோம். ஆயில் அதிக கலோரி உண்டு, மஷ்ரூமும் கலோரி உண்டு. இதுக்கு நடுவில் இந்த வெங்காயம் போடுவோம், தக்காளி போடுவோம், வேறு என்ன போடுவோம், இந்த ஜீரகம், அது இது நம்ம என்னமோ போடுவோம், ஓகேவா? அதுக்கெல்லாம் நான் கணக்கு பார்க்குறது இல்லை. முக்கியமாக மஷ்ரூமுக்கு பார்க்குறேன், ஆயிலுக்கு பார்க்குறேன். இதை மட்டும்தான் நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பேன், ஓகேவா? அது போக அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது லோ கலோரியா ஹை கலோரியா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பன்னீர் நான் வச்சு செய்கிறேன்னா ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத முதற்கொண்டு நான் அதிலே போட்டுறேன். பன்னீரோ சோயா சங்க்ஸோ ராஜ்மாவோ இதெல்லாம் நான் செய்யும்போது ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணிடுவேன். லஞ்சுக்கு நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா ட்ரம்ஸ்டிக் பொரியல், ஓகேவா? ஸோ நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, ரொம்ப அதை கலோரியை மைண்டில் ஏற்றாமல் எப்படி நீங்கள் சாப்பிடணும். அப்போ நான் எப்படிடா சாப்பிட்றது அப்படின்னா, கான்ஷியஸாக சாப்பிடுங்க. ஒரு பிளேட்டில் என்ன அதிகமாக இருக்கணும், எது கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி அதை மட்டும் சாப்பிடுங்க. ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ், இப்போ என் பிளேட் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லும்போது தெரியும். ட்ரம்ஸ்டிக் பொரியல், அதாவது முருங்கைக்காய் பொரியல் வச்சுருந்தாங்க அம்மா, ஓகேவா? அது 330 கிராம் எடுத்துக்கிட்டேன். அவரைக்காய் பொரியல் வச்சுருந்தாங்க, அது 100 கிராம் எடுத்துக்கிட்டேன். பருப்பு சாதம் தான் வச்சுருந்தாங்க. நேற்று ஒயிட் ரைஸ் வைக்கலை, பருப்பு சாதம்னு ஒன்று அம்மா வச்சுருந்தாங்க. அதில் நெய்லாம் விடலை. ஸோ நார்மல் பருப்பு சாதம் குக்கரில் வச்சு எடுத்தாங்க, அது 130 கிராம் எடுத்துக்கிட்டேன். ஒயிட் ரைஸில் தான் பண்ணாங்க, அது 130 கிராம். ஸோ நான் அந்த ஒயிட் ரைஸில் செஞ்ச பருப்பு சாதத்தை 130 கிராம் தான் எடுக்கிறேன். என்னுடைய கணக்கு 100லேருந்து 150 கிராம் வரைக்கும் எடுக்கலான்னு. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 100லேருந்து 200 கிராம் வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒயிட் ரைஸ் எடுக்கலாம், இட் டசன்ட் ஹார்ம் யூ அப்படிங்கிறாங்க. பட் நான் 100லேருந்து 150க்குள்ளே எடுக்கணும்னு நினச்சி 130 கிராம் எடுத்திருக்கேன். ஆனால் என்னுடைய பொரியல் கணக்கை பாருங்கள். காய்கறிகள், அதாவது வெஜிடபிள்ஸ் கணக்கு 330 ப்ளஸ் அவரைக்காய் அதாவது ட்ரம்ஸ்டிக் 330, அவரைக்காய் 100, ரெண்டையும் சேர்த்தா 430 கிராம். என்னுடைய ஒரு நாள் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 400 கிராம் ஆஃப் வெஜிடபிள்ஸாவது எடுங்க ஃபார் ஃபைபர் நிறைய கிடைக்கிறதுக்காக அப்படிங்கிறாங்க. நான் 430 கிராம் எடுத்திருக்கேன். இதுக்கு பேர் தான் கான்ஷியஸ் ஈட்டிங். இப்போ இந்த கான்ஷியஸ் ஈட்டிங்கை தான் நான் இவ்வளோ நாளாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்படி தான் பண்ணுங்கள், நீங்கள் தப்பு கிடையாது. நீங்கள் எல்லாத்தையுமே அளக்காதீங்க. இப்போ நீங்கள் பாஸ்தா சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மத்தியானத்துக்கு, ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ், அப்போ நீங்கள் அளந்தே ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா பாஸ்தா இவ்வளோ தான் இருக்கும் கையில் பார்த்தோன்னா, ஆனால் போட்டு அது வெந்து வரும்போது பார்த்தோன்னா 2 கைக்கு இருக்கும், நிறையா இருக்கும். அப்போ யூ ஷுட் ஹாவ் டு, உங்களோட மைண்ட் ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அப்போ எவ்வளோ நம்ம சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடக்கூடாது, எல்லாத்தையுமே கான்ஷியஸாக நம்ம எடுக்கும்போது தான் நமக்கு அது 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 நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கான்ஷியஸாக எடுக்கும்போது. இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கே போகிறீங்க, மெனுவை பார்க்குறீங்க, டக்குன்னு உங்கள் மைண்ட் எதுக்கு போகணும்னா கான்ஷியஸாக நம்ம ஒரு ஃபுட்டை ஆர்டர் பண்ணுவோம், அது மட்டும் போதும். இல்லை எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கே, நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம், மற்றவங்களாம் ஆர்டர் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுடைய ஃபுட்டை நல்லா சாப்பிட்டுட்டு அதை ஒரு 90% உங்கள் வயிற்றில் நிரப்பிட்டு மீதி 10% உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸில் இருந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டு அந்த கிரேவிங்கை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுங்கள். அவாய்ட் பண்ண வேண்டியது, தொடவே தொடாதீங்க அப்படின்னு நான் கேட்குறது வெறும் 3 விஷயந்தான். 3 இல்லை 4 விஷயம் தொடாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்பர் 1 சுகர், நம்பர் 2 ப்ராசஸ்டு ஃபுட், நம்பர் 3 ஃபாஸ்ட் ஃபுட், நம்பர் 4 வேறு நம்ம சொல்ல வந்தேன் டீப் ஃப்ரைடு ஃபுட்ஸ். ஓகே, இப்போ சுகர் எதெல்லாம் போடுறோம்? சுகர்னால் இட்ஸ் நாட் ஓன்லி த ஒயிட் சுகர். எதெல்லாம் ஸ்வீட்டுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே மினிமைஸ் பண்ணுங்கள். எதையுமே நிப்பாட்ட முடியாது, நிப்பாட்டாதீங்க.
ஓகேவா? மினிமல் பண்ணுங்கள். 100 கிராம் அல்வா சாப்பிட்ற இடத்துல 30 கிராம் சாப்பிடுங்க. ஓகே, இதுதான் நான் கேட்குறது. ஸோ இதை மினிமல் பண்ணுங்கள். அடுத்து சொல்கிறது ப்ராசஸ்டு ஃபுட்டு, லேஸு, பிஸ்கட்ஸு, வேறு என்னென்ன பேக்டுல மேகி, இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக மினிமல் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப மினிமல் பண்ணுங்கள். ஓகே, ஒரு நாளைக்கு நான் வந்து 20 ரூபா லேஸ் சாப்பிட்றேன், அதனால் நான் ஒரு நாளைக்கு நான் 10 ரூபா லேஸ் சாப்பிட்டா ஓகேவா? அந்த மினிமல் நான் சொல்லவே இல்லை. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு 10 ரூபா லேஸ் சாப்பிடுங்க. அப்படி தான் நான் சொல்கிறேன். எதையுமே டெய்லி எடுக்காதீங்க. இது நம்பர் 2. நம்பர் 3, ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, கேஎஃப்சி, மெக்டி, அப்புறம் நம்ம ஊர் ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, இந்த சைனீஸ் ஃபுட்ஸு, ரோட்டோரமாக ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் போடுறாங்கல்ல, அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, இது எதையுமே சாப்பிடாதீங்க. 4வது ஃப்ரைடு ஃபுட்ஸு. ஃப்ரைட் ஃபுட்ஸுனால் ஃபஸ்ட்டு சைனீஸ் ஃபுட்ஸு. சைனீஸில் எதுனாலும் பொரித்து ஆயிலில் பொரித்து எடுப்பான். 2வது வடை, பானிபூரி, பூரி ஐட்டம்ஸ், இது எல்லாமே ஃப்ரைட் ஃபுட்ஸ் தான். ஸோ ஃப்ரைடில் வரக்கூடிய சேவு, மிக்சர், இது எல்லாத்தையுமே மோஸ்ட்லி அவாய்டே பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்கள். முடியலையா மினிமல் பண்ணுங்கள். நான் சொன்ன நாளையுமே ஓகேவா? நீங்கள் மினிமல் பண்ண யூ வில் பிகம் ஹெல்த்தி. அது என்னென்னா எங்கே பிரச்சனையாகுது அப்படின்னா, மினிமல் தான் நம்ம பண்ணுறோமா, அந்த மினிமலுக்கு நீங்கள் ஒரு எஃபோர்ட் பண்ணணும்ல, அந்த எஃபோர்ட் உங்களால் போட முடியாது ஒரு கட்டத்துக்கு மேலே. அப்படி போட முடிஞ்சால் ஓகே, சில பேரால் முடியும், டெஃபினட்டாக முடியும். சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன். உதாரணத்துக்கு நான் மம்முட்டியை சொல்கிறேனே, அவரெலாம் வந்து என்ன சொல்வார்னா, நான் எதனாலும் சாப்பிடுவேன், எல்லாமே அளவுக்கு நான் சாப்பிட்டுப்பேன். அவர் அளவு என்னங்கிறது அவருக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு நான் சாப்பிட்டுப்பேன், அதனால தான் நான் இந்த 70 வயசுலேயும் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறார். ஹீ இஸ் அரௌண்ட் 70ங்க. ஸோ இன்றைக்கி அவர் நல்லா இருக்கும், நான் எல்லாத்தையுமே சாப்பிடுவேன் அப்படிங்கிறார். ஹீ இஸ் ஃப்ரம் கேரளா. ஸோ அங்கெல்லாம் பீஃப் இருக்கும், மட்டன் நிறையா இருக்கும், அவங்க வீட்டில் செய்யாத எதுவுமே இருக்காது. ஸோ அவங்க எல்லாமே இதெல்லாம் சாப்பிட்றாங்க. ஆனாலும் அவங்க நல்லா இருக்காங்கன்னா, அவங்க வந்து பணக்காரங்களாக இருக்காங்க, அதனால் அவங்க மெடிசன் எடுத்துப்பாங்க, அதனால் அவங்களுக்கு பெரிய பெரிய ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. பட் என்ன இன்டேக் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். அதனால் அவர் எடுக்கிற மினிமலாக நீங்களும் எடுங்கன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் உங்கள் உடம்புக்குன்னு ஒரு மினிமலைஸ் இருக்கும், அதையாவது பண்ணுங்கள். அதை தான் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், இதெல்லாம் சாப்பிடுவேன், நான்லாம் இப்போதைக்கு எதையுமே எடுத்து வைக்கல. நேற்று நான் ஒரு படத்துக்கு போனேன், ராயன் ஒரு படத்துக்கு போனேன். ஓகேவா? அந்த படம் நான் பார்த்துட்டு எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்தது. அந்த படம் நான் பார்த்துட்டு அந்த படத்துக்கு போகும்போது ஒரு பாப்கார்ன் வாங்கிட்டு தான் நான் போகிறேன். இட்ஸ் நாட் அ பட்டர் பாப்கார்ன், இட்ஸ் அ ஃப்ளேவர் பாப்கார்ன். ஆனால் அந்த ஃப்ளேவர் வந்து இட்ஸ் நாட் அ சீஸ் ஃப்ளேவர், இட்ஸ் அ டொமேட்டோ ஃப்ளேவருங்கிறது ஒரு ஃப்ளேவரை நான் பர்டிகுலராக கேட்டு, சீஸ் ஃப்ளேவர் இருந்தது அது வேண்டான்னு சொல்லி, பட்டர் ஃப்ளேவர் இருந்தது அதையும் வேண்டான்னு சொல்லி, டொமேட்டோ ஃப்ளேவர் இருந்தது அதை வாங்கிக்கிட்டேன். ஓகே, அது ஒரு மீடியம் பாப்கார்ன். அதை வாங்கி ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் படத்தை முடிச்சுட்டு ஜாலியாக தான் வந்தேன். ஸோ இதெல்லாம் நம்மளால் முடிஞ்சது. நான் வந்து முன்னாடி எப்படி பாப்கார்ன் வாங்கினா 2 ஸ்ப்ளாஷ் ஆஃப் பட்டர் இருக்கணும், சீஸ் போடுவேன், அதில் ஆனியன் பொடி போடுவேன், ஆனியன் பவுடர்ஸ் போடுவேன், எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா நான் அதை சாப்பிட்டு, அதுக்கப்புறம் இதெல்லாம் படத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, அதுக்கப்புறம் இன்ட்ரோவில் ஒன்று சாப்பிடுவேன், பஃப் சாப்பிடுவேன், கோக் சாப்பிடுவேன், பெப்சி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயே ஒரு பெரிய லார்ஜ் மீலை முடிச்சுட்டு தான் வெளியே வருவேன். இப்போ நான் அப்படி சாப்பிட்றதில்ல. இப்போ நான் படத்துக்கு போகிறேன், படத்துக்கு போய் நான் என்ஜாய் பண்ணுறேன், நான் பாப்கார்னையும் என்ஜாய் பண்ணுறேன். ஸோ மினிமல் பண்ணிக்கிட்டேன், எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு. அப்படி தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதெல்லாமே என்னுடைய ஒரு நாள் டயட், ஒரு நாள் எக்ஸசைஸ் முடிச்சாச்சா. அடுத்து நான் வேறு எதுவுமே நேற்று நடுவில் நான் எதுவுமே சாப்பிட்லங்க. எப்போவுமே நேற்று நடுவில் ஏதாவது சாப்பிடுவேன், நேற்று எதுவுமே நான் சாப்பிடல. ஓகேவா? டெண்டர் கோகனட் எடுப்பேன், அது எடுக்கலை. வாட்டர் மெலான் எடுப்பேன், மஸ்க் மெலான் எடுப்பேன், எனி ஃப்ரூட்ஸு, நட்ஸு எதையுமே நேற்று நான் தொடலை. அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நேற்று நான் பார்த்த என்னுடைய வெயிட்டு. அதனாலேயே எனக்கு என்ன ஆகிடுச்சு, இன்றைக்கி காலையில் நான் வெயிட்டை பார்க்கவே மறந்துட்டேன். நான் அதை பற்றி ரொம்ப யோசிச்சு இன்றைக்கி காலையில் எழுந்திரிக்கும் போது அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. செம தூக்கம் நேற்று நைட்டு, நல்லா தூங்கி காலைல 4:30 எழுந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு வெயிட்டை எப்போவுமே நான் செக் பண்ணுவேன். இன்றைக்கி நான் செக் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஆஹா வெயிட் செக் பண்ணல, சரி எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறமா செக் பண்ணணும்னு தோணுச்சு. ஆனால் எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணால் எக்ஸசிவாக வெயிட்டு குறைஞ்ச மாதிரி காமிக்குது. அதனால் ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணிட்டோம்ல, அப்போதைக்கு நமக்கு நிறையா ஷ்ரிங்க் ஆகிருக்கும்ல உடம்புல. ஸோ அதனால் சரி ஓகே விட்டுறலாம், இன்றைக்கி ஒரு நாள் விட்டுரும், இது நம்ம பிரச்சனை, நம்ம தான் மறந்துட்டோம், என்னுடைய தப்பு தான் அப்படின்னு அவங்கக்கிட்ட அட்மிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணிட்டேன். ஓகே, இன்றைக்கி நான் வெயிட் பார்க்கல, இன்றைக்கி நோ கம்பேரிசன். நேற்றுக்கும் இன்றைக்கும் நான் கம்பேர் பண்ணலை, நாளைக்கும் கம்பேர் பண்ண முடியாது. நாளைக்கு நான் வெயிட் பார்த்து உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்த நாள், அதாவது இன்றைக்கி டே 6, நாளைக்கு டே 7 உங்களுக்கு வெயிட் வரும், டே 8 கம்பேரிசனே வரும். ஓகே, அண்ட் வேறு என்னமோ சொல்லணும்னு நினச்சினேன்.
இருக்கிறதுலேயே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்ன தெரியுமா, வெயிட்டை பார்க்குறது. வெயிட்டு வந்து நான் குறையிறது கூடுறது இதெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தாலும், இதை நான் டெய்லி நான் செய்ய வேண்டியது இருக்குல்ல. காலையில் 4:30க்கு எந்திரிக்க வேண்டியது இருக்குது, கரெக்டாக இந்த டயத்துக்குள்ளே இதை பண்ண வேண்டியது இருக்குது, அந்த டயத்துக்குள்ளே அதை இப்படியா ஒவ்வொரு டைம் டேபிளாக போட்டு பண்ண வேண்டியது இருக்கா. இதுக்கு பேர் கன்சிஸ்டன்சிக்குள்ளே வர முடியலைங்க. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் தெரியுமா. அந்த ஏதோ ஒன்று லேக் ஆகுது. இழுத்து பிடிச்சி நான் வர வேண்டியது இருக்குது, இழுத்து பிடிச்சி தான் வர வேண்டியது இருக்குது. அது சில பேருக்கு அது ரொம்ப அப்படி கேக் வாக் மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே இப்படி பழகியிருப்பாங்க. இல்லைனா அவங்களுடைய எப்படி சொல்கிறது, அவங்களுடைய குணாதிசயமே அப்படி இருக்கும். எதனாலும் அவங்க ஈஸியாக அடாப்ட் பண்ணி ரெகுலராக அந்த மொனோட்டனஸ் லைஃப்குள்ளே அவங்க அடாப்ட் பண்ணி வாழ்ந்துருவாங்க. உதாரணத்துக்கு நம்ம அம்மா அப்பாவே எடுத்துக்கோங்களேன். அவங்களாம் வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க அப்படின்னா, இப்போ என் அம்மா அப்பாலாம் 2 பேருமே கவர்மெண்ட் ஜாப், டெய்லி எழுந்திப்பாங்க, டெய்லி காலைல வேலைக்கு போவாங்க, டெய்லியுமே. இது அவங்களுக்கு அந்த லைஃப் போர் அடிக்கலையா? அவங்களுக்கு அந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வீட்டில் உட்காருவாங்க, தே ஹாவ் சம் ஃபன். இதே தாங்க எப்போவுமே பண்ணுறாங்க. எனக்கு அந்த மொனோட்டனஸ் லைஃப்குள்ளே போகிறதே எனக்கு வந்து இப்போ தான் நான் வந்து ஒரு மாதிரி அந்த அந்த டிசிப்ளின்குள்ளே வரேங்கிறதுனால மேபி இட் வில் டேக் சம் டைமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அது எனக்கு தெரில. அதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, அது என் கண்ட்ரோலில் இருக்க மாட்டேங்குது எதுவுமே. ஸோ எது என் கண்ட்ரோலில் இல்லைங்கிறதுனா டைம் மட்டும்தான். நான் 4:30க்கு எந்திரிக்கிறதுக்கு காரணம் வந்து 4:30க்கு எந்திரிச்சா தான் நம்மளால் வெயிட்டை குறைக்க முடியுங்கிற காரணம் கிடையாது. 4:30க்கு எந்திரிச்சா தான் என்னுடைய டயத்தை என்னால் நிறையா பை பண்ண முடியுது. இல்லைன்னா எனக்கு டைம் உண்மையிலே இல்லை. நான் யோசிச்சு பார்க்குறேன், டைம் அப்படியே இறுக்கி பிடிச்ச மாதிரி தான் இருக்குது டைமு. அதனாலேயே எனக்கு கண்ட்ரோல் வந்து அப்படி என்னை யாரோ இறுக்கி பிடிச்சி கட்டி போட்டிருக்கான். ஸோ எனக்கு கண்ட்ரோல் வந்து நான் லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். டப்புன்னு எப்பா என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது ஏன்னு எனக்கு சொல்ல தெரில. அதனால் என்னை யாரும் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்குங்கிறதுனால, என் கண்ட்ரோலை நான் விடுறேங்கிறதுனால, அதனாலேயே எனக்கு கோபமும் வருது. ஸோ அதிகமாக எனக்கு கோபம் வருது. அது இந்த அர்ஜுன் ரெட்டியில் சொல்லுவாங்கள்ல, அந்த ஃபஸ்ட்டு சீனில் அந்த ஃபுட்பால் மேட்ச் முடிச்சுட்டு கிளாஸ்குள்ளே வரும்போது அந்த ப்ரொஃபஸர் சொல்லுவார், ஒரு 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 சர்ஜிக்கல் நைஃப் வந்து பிடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு மர்டர் நீ பண்ணுறதுக்குனால சமானம், உனக்கு இவ்வளோ கோவம் வந்தா அப்படிம்பார். ஸோ உனக்கு வந்து ஆங்கர் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து இந்த ஆங்கர் இஷ்யூஸை வந்து எனக்கு இருந்தது கிடையாது. ஐ எம் எ வெரி பேஷன்ஸ் பர்சன். பட் ஆனால் இப்போ ரீசன்ட் டைமாக எனக்கு வந்து ஓகே, நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணுறோம், அந்த ஒர்க்கில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது, அந்த ப்ரெஷரை வந்து நம்ம கோவமாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நான் பிராணாயாமம் பண்ணுறேன், பட் ஆனால் எனக்கு பத்தலை. நான் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் எனக்கு வந்து டைம் இருக்குது, டைம் இல்லைன்னு சொல்ல, டைம் இருக்குது. பட் எனக்கு லெஷர் டைம்னு ஒன்று இருக்கும்ல. இதெல்லாம் நான் ராயன் போயிட்டு வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணேன் தெரியுமா. அந்த போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற ஃபீலே இப்போ நான் உங்கள்கிட்ட பேசும்போது தான் நான் சொல்கிறேன். அந்த படத்தை பார்த்தா அந்த ஒரு 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 மொத்த வைப்புமே எனக்கு இல்லை. நல்லா இல்லைங்கிறதெல்லாம் பாயிண்ட் இல்லை. ஆனால் ஒரு படம் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, அந்த பாயிண்ட்டுக்குள்ளே இல்லை. ஸோ ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, ஐ எம் ஹாப்பி இன் சம் பாயிண்ட். ஐ எம் கெட்டிங் ஆங்க்ரி. பட் எனக்கு இது ரெண்டையும் நான் பேலன்ஸ் பண்ணிடுவேன் சீக்கிரம். பண்ணாமல் இருக்க மாட்டேன். பண்ணிவிட்டு இந்த 100 நாள் நான் என்னுடைய வெயிட் லாஸ் கோலை வந்து நான் அச்சீவ் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன். என்னோடய வெயிட் லாஸ் கோல் இப்போ நான் 3 டிஜிட்டில் இருக்கேன், அதாவது 115 இருக்கேன். நான் 99க்கு வரணும், XXXலேருந்து XXXக்கு நான் வரணும். இது மட்டும்தான் என்னுடைய இந்த 100 நாள் கோல். ஓகே, அதுக்கப்புறம் இருக்கிற கோல்னால் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, எனிவே இன்றைக்கி நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நாளைக்கு டே 7 அங்கே சந்திப்போம். பாய்.